ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான பருப்பு பொடி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க அத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சு ஒரு வாணல் வச்சுக்கலாம். அதில 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், 3 பூண்டு, கட்டி பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3 கட்டி பூண்டு வந்து அதையும் நல்லா எண்ணெயிலே தான் பொரிச்சு எடுக்க போறோம். இது வந்து பருப்பு 2யும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான். நல்ல வாசனை கமகமன்னு வரும் பாருங்க. அந்த நேரத்தில நம்ம பாசி பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்து நல்லா காஞ்ச கருவேப்பிலை இது அதிலே பருப்போடையே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்குவோம். சூப்பராக இருக்கும். இரும்பு சத்து உள்ளது. முடியை அடிக்கடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. இது போல் கருவேப்பிலையெல்லாம் நம்ம பொடிகளில் சேர்த்தோம்னா முடி கொட்டுறது நின்றும். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ரத்தமும் பிள்ளைங்களுக்கு ஊறும் பாருங்கள் இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கும்போது. சாப்பாடில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது தூர தூக்கி போட்டுருவாங்க. இது போல் பொடிகள்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல சார்ந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். செரிமான சக்திக்கு நல்லது. நம்ம ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிறு சரியில்லைன்பாங்க. இது போல் பெருங்காயம்லாம் சேர்த்தோம்னா உடம்புக்கு நல்லது. செரிமானம் ஆயிரும். நல்லா அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பூண்டு தட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்தோம்னா கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அதை பொரிஞ்ச உடனே இந்த பொடியோடய சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சம் போல் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூடு ஆறின உடனே அரைச்சிக்கோங்க. சூடான சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. புத்தம்புது வீடியோக்கெல்லாம் நிறையா வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சூடான சாதத்தில் இப்போ நெய் ஊற்றி நான் கலந்து காட்ட போகிறேன் பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அல்சராக இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த போல் காரம் இல்லாமல் பொடி நுணுக்கி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. மிளகாயெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் மிளகாயெல்லாம் போடலை. இதுபோல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.